எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நல்ல சத்தான ரிச் ப்ரோட்டீனான பருப்பு அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1 டம்ளர் பச்சைப்பயிறு, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலப்பருப்பு, 1/2 டம்ளர் உளுந்து போதுங்க. பச்சரிசி 2 டம்ளர் போட்டுக்கலாங்க. இது 3 பேர் சாப்பிட்லாங்க. இதோட வரமிளகா 3 போட்டுக்கலாங்க. காலையில் கழுவிட்டு ஊற வச்சுட்டு 1 மணி நேரத்துலேயே அரைச்சிக்கலாங்க. காலையில் அரைக்கும் போது இதை காட்டுறேன் நான். இப்போ இதெல்லாம் நல்லா கழுவி ஊற வச்சுட்டேங்க. 1 மணி நேரம் ஆகுது. நம்ம ஒரு 5 சின்ன வெங்காயம், 1 பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் அரைச்சாவே போதுங்க. குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டேங்க. இது கொஞ்சம் குறப்பாக அரைச்சா போதுங்க. நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அரைச்ச மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. ஆயில் ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு, கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அணில் சத்தம் கேட்குதான்னு தெரியலைங்க. எங்கள் தென்னை மரத்தில் தான் கத்திக்கிட்டு இருக்குது. அது சாப்பிட மிச்சர் வைக்க சொல்லிகிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோவை. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுதாங்க அந்த மிக்சரு. இதை போய் நான் அணிலுக்கு வைக்கிறேன் பாருங்க, சாப்பிடும். நான் வச்சுட்டு வந்துட்டேன். அணில் சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்க. அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க மாவு. கேரட் துருவி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இதை எல்லாத்தையும் கலந்து சுட்டு எடுக்கணுங்க. இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அரைச்சோடனே நம்ம சுடலாம். நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த மொத்தமாக வேணாலும் சுட்டுக்கலாம், சன்னமாக வேணாலும் சுட்டுக்கலாம். நான் சன்னமாக தான் சுடுவேன். தோசை ஒட்டவே இல்லை பாருங்க. நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வந்திருக்கு. பருப்பு தோசை சுட்டுட்டேங்க. நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வருது பாருங்கள். இது நல்லா ரிச் ப்ரோட்டீனுங்க. அதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன். இதோட சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இந்த தக்காளி சட்னியில் புளிப்பும் இது புளிக்காமல் இருக்கும். மாவு சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.